புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. செய்திகள் மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிற செய்திகள். அப்படி மக்கள் பார்க்கிற இந்த செய்திகளை மக்கள் பார்வைக்கு என்னென்ன செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும், எந்தெந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க கூடாது, முக்கியமா பாருங்க என்ன மாதிரியான செய்திகளை மக்கள் பார்வைக்கு பெரிய அளவுல இருக்கிற அனைத்து செய்திகளையும் ஒட்டுமொத்தமா இருட்டடிப்பு செய்யக்கூடிய வகையிலான ஒரு குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் மக்கள் பார்வைக்கு பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்கிற செய்திகள். ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னு சொன்னா பக்கத்துல அதை விட பெரிய கோடா போடுற இரு கோடுகள் தத்துவம், அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். தமிழக வெள்ளை அறிக்கை கழகம், வெள்ளை அறிக்கை கழகமா இது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. எடிட்டர் சார் கட் பண்ணுங்க இதெல்லாம் போட்டு விட்டாதீங்க. சட்டமன்றத்தில் சிஎம் சாருக்கு டங்கு ஸ்லிப் ஆச்சுன்னா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க நம்ம வாய் தவறி ஒரு வார்த்தை டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா பெரிய அளவில் எடுத்துப்பாங்க. கட் பண்ணுங்க. தமிழக வெள்ளை அறிக்கை, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த நாளில் இருந்து ஒரே வெள்ளை அறிக்கையா வந்துருக்குது. தமிழ்நாடு அரசு கஜானாவை இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க சுத்தமா தொடச்சி வைசி கழுவி கவுத்துட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம ஆட்சி பொறுப்பை ஏற்று கடுமையான பாரத்தை சுமந்துனுக்கிறோம்ட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல் நாளில் சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசோட நிதி நிலையை ஓப்பனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்க, வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய அளவுல பிரஸ் மீட்லாம் வச்சு பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம கூட பாருங்க அந்த நிதிநிலை அறிக்கையை குறித்து ஏதாவது பெரிய அளவுல பண்ணிருப்பாங்க பொழுது. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்துல ரகசியத்தெல்லாம் போட்டு உடைக்க போறாங்கன்னு பார்த்தா இந்த காமெடி வரும் இல்லைங்களா, அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அந்த மாதிரி தான் ஆச்சு அந்த வெள்ளை அறிக்கை. பிரம்மாண்டமான படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா மாதிரி தான் பாருங்க அந்த பிரம்மாண்டமான வெள்ளை அறிக்கைக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த வெள்ளை அறிக்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, அது போனா விட்டதை பிடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி புட்சத்தையும் விடுறாங்க. எங்கெங்க மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையில் விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவாரு, மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை உங்களால போச்சியான்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க வெள்ளை அறிக்கைக்கு உண்டான மரியாதையை போடும் போதுங்களே. இருந்து வாரத்துக்கு ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ற மாதிரி தாவேகா ஆட்சி அமைத்த கையோடு அடிக்கடிக்கு அப்பப்ப வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மின்சாரத்துறையோட வெள்ளை அறிக்கை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்டார் இல்லைங்களா, மின்சாரத்துறை அமைச்சரான CTR நிர்மல்குமார் அவர்கள் 40 நாளா கஷ்டப்பட்டு தயாரிச்ச வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்டு 4 மணி நேரத்துக்குள்ள பாருங்க இதற்கு முந்தைய ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கையை குறித்து புட்டு வச்சிட்டாரு. இப்போ இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் அவர்கள், இதற்கு முந்தைய ஆட்சியில் அந்த துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள், அவங்க 2 பேரும் கொடுத்த பிரஸ் மீட்டை பார்த்திருப்பீங்க நண்பர்கள், பார்த்திருப்பீங்க. பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா முழுசா பார்த்துருங்க. வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு உண்டான நோக்கமே மின்சாரத்துறை என்பது எவ்வளவு பாதாளத்துக்கு திமுக ஆட்சி காலத்தில் தள்ளப்பட்டிருக்கு என்கின்ற உண்மையை வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டா மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லிதான் அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த பதிலை தாண்டி கண்டிப்பா பாருங்க அவ்வளவு விவரமாக வேற யாரும் கொடுக்க முடியாது. அவ்வளவு புள்ளி விவரத்தோட கொடுத்திருந்தாரு. நாள் முழுக்க 24 மணி நேரம் நீங்க ஒரு 1000 பேர்த்த மின்வாரிய அலுவலகத்தில் உட்கார வச்சு ஒவ்வொரு பேப்பரா ஸ்டடி பண்ண சொல்லுங்க. இப்ப நீங்க எந்த விதமான பணிகளும் நடக்கல நீங்க சொன்னீங்க. இப்ப நான் தான் சொன்னேன் எவ்வளவு சப்ஸ்டேஷன் 122, அதுக்கப்புறம் எவ்வளவு இப்ப நடந்துகிட்டு இருக்கு 121 நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க சொன்னதுல இருந்து சொன்னேன். எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கிறோம் 99 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கிற வரைக்கும் சொன்னேன். இது எல்லாம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கடந்த 5 ஆண்டுகளில் மேம்படுத்தக்கூடிய பணிகள். அதனால வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் கூட நாங்கள் அந்த வருவாயை எந்த விதமான ஊதாரித்தனமும் இல்லாமல், எந்த விதமான வீண் செலவுகளும் இல்லாமல் மிக கட்டுக்கோப்பாக, மிக கட்டுப்பாடாக, அதாவது எந்தவித லீக்கேஜும் இல்லாம மிக சிறப்பாக மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகள் கையாண்டுதான். ஆனால் நிர்மல்குமார் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட கையோட பிரஸ் மீட் கொடுக்குறாரு, பிரஸ்ல பேசுறாரு. அப்படி பேசும்போது எதை குறித்து கேள்வி கேட்டாலும் ஒண்ணு பாருங்க, இல்ல அதை இனிமேதாங்க ஏற்பாடு பண்ண வேண்டும், பொறுத்து போகணும். வேற ஏதாவது மாத்தி கேட்டா இல்ல இதற்கு முந்தைய ஆட்சியில் இதெல்லாம் கவனிக்க தவறிட்டாங்க, ரொம்ப பாதாளத்துக்கு போய்விட்டது, எதையுமே பார்க்கல, எதையுமே மெயின்டைன் பண்ணல. முக்கியமா பாருங்க மின்வாரிய ஊழியர்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்ட்டு அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. மின்துறையில் இருக்க வேண்டிய மொத்தமாக தேவைப்படுகின்ற மின் ஊழியர்களின் எண்ணிக்கை என்பது 1,40,635. ஆனால் பணியில் இருப்பவர்கள் வெறும் 74,174. காலி பணியிடங்கள் 65,921. என்ன 65,000 வேக்கண்ட்டுக்கு மேல வச்சுட்டு இருக்கும்போது 65,000 ஊழியர்கள் மின் பற்றாக்குறையில் இருக்கிற இந்த துறையில எப்படி கரண்ட் கட் ஆகாம இருக்கும்னு கேட்கிறேன். கரண்ட் போகுதுன்னு சொன்னா ஆமாங்க, கரண்ட் போக தான் செய்யும். ஊழியர்கள் பற்றாக்குறை, கடுமையான ஊழியர்கள் பற்றாக்குறை.
65,000 பேர் இல்லைங்க, எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? வந்த கையோட எங்களை கோவம் சொல்லுங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கிறவங்கள கேளுங்க, ஏன் நீங்க வேலைக்கு புதுசா ஆட்களை எடுக்கல, பணி நியமனம் பண்ணல, ஏன் 65,000 வேக்கண்ட் இப்படியே விட்டு வச்சிருக்கீங்க திமுகவை கேளுங்க. இந்த இடத்துல இருந்து தான் கேள்விகள் ஆரம்பிக்குது. என்னங்க மேன் பவர் ஷார்டேஜ்ன்றீங்க, ரொம்ப கம்மியா இருக்குன்றீங்க. இப்ப இருக்கிற மேன் பவரை வச்சுதானே இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் கடந்த 8 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் சீரான மின்சாரத்தை கொடுத்திருந்தாங்க. நீங்க என்ன வந்த கையோட புதுசா சொல்றீங்க? இல்லைங்க, சரியான மின் மாற்றிகள் இல்லை. ஸோ அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியாது. ஸோ அது மாதிரி எவ்வளவு 25 ஆண்டுகளை கடந்ததுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 20 வருட பழைய மின்மாற்றிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் மின்மாற்றிகளை சரியா மாத்தல. ஊழல் நடந்திருக்கா? ஆமா, நிறைய நடந்திருக்குங்க ஊழல். மின்சாரத்துறை தலை தூக்க முடியாத அளவுக்கு பாதாளத்துல தள்ளப்பட்டிருக்கு இந்த ஊழலால. என்ன ஊழலுங்க? அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல முக்கியமா ஏன் ஆட்களை ஃபில் பண்ணல நீங்க கேட்கணும். ஆட்களை ஏன் ஃபில் பண்ணல, இவ்வளவு வேகன்சிஸ் ஏன் விட்டு வச்சிருக்காங்க நீங்க கேட்கணும். அது கேட்கலாங்க. ஊழல்னு இப்ப சொன்னீங்களேங்க, ஆரம்பிச்சீங்களேங்க, அது என்ன ஊழலுங்க? இல்லங்க, இப்ப இந்த சப்ஸ்டேஷன் தேவைப்படுது. 25 ஆண்டுகளுக்கு மேல போன சப்ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தவே முடியாது. ஸோ அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற வல்லுநர்கள், டெக்னீஷியன் சொல்றது. நியாயப்பிரகாரம் சப்ஸ்டேஷன் நம்ம தேவைக்கு, மின்சார தேவை அதிகமாக நீங்க சப்ஸ்டேஷனை கூட்டி இருக்கணும். இருக்கிற மின்மாற்றிகள்லாம் 20-25 வருஷ பழைய மின்மாற்றிகள், ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க. சரிங்க, இதற்கு முன்பாக இந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வச்சு தானே கரண்ட் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருந்தாங்க. அதுதான் அங்கதான் பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடு நடந்திருக்கு. ஆனா அதுல அந்த சிபிஐ வழக்க மிஸ் பண்ணிட்டாரு. 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. இதுக்கு பதிலா இந்த வெள்ளை அறிக்கை என்கின்ற பெயரில் வெளியிடுவதற்கு பதிலாக ஒரே ஒரு வழி, மின்சாரத்துறை ஊழல் 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 ஊழல், இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் செய்து வைத்த மெகா ஊழல் ஒரே பக்கத்துல முடிஞ்சு போடும் இல்லைங்களா? சொல்லி முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க எத்தனை பக்கத்துல என்ன மாதிரி உருட்டினாலும் கடைசியா நிற்க போகுது இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் செய்து வைத்த மின்சாரத்துறை ஊழல். இந்த ஊழல்னு சொல்ற அந்த இடத்துல கூட விஞ்ஞான ஊழல்னா அது என்ன விஞ்ஞான ஊழல்? அதாவது கண்டுபிடிக்க முடியாதபடி செய்யற விஞ்ஞான ஊழல். சம்பந்தமே இல்லாம சொல்றீங்களே விஞ்ஞான ஊழல்னு. இல்லைங்க, விஞ்ஞான ஊழல்னா அதுதான், கண்டுபிடிக்க முடியாது. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியாது? விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எதையுமே பாருங்க கண்டுபிடிக்காம இருக்க முடியாது. விஞ்ஞான ஊழல் பண்றாங்கன்னு சொன்னா கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலான ஊழல் தான் செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். கண்டுபிடிக்க முடியாத வகையில ஊழல் பண்றாங்கன்னு சொன்னா ரொம்ப பழமையான டெக்னிக்கை பயன்படுத்தி, ரொம்ப பழங்காலத்துல 500, 1000, 2000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அந்த காலத்துல வாழும்போது கண்டுபிடிக்க முடியாம பண்ற ஊழல் இருக்கு இல்லைங்களா? அந்த வகையான ஊழலை பண்றாங்கன்னு சொன்னாதான் பொருத்தமா இருக்கும். என்ன பாருங்க, விஞ்ஞான ஊழல்னா எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஆக்சஸ் பண்ணிடலாம் விஞ்ஞானத்தின் வழியாக என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்கன்ட்டு. சோ இனிமேலாவது பேசும்போது பழைய வார்த்தை விஞ்ஞான ஊழல்னு சொல்றதை ஸ்கிப் பண்ணிட்டு புதுசா ஏதாவது வார்த்தை கண்டுபிடிங்க, தப்பு கிடையாது. ஆனா எது தப்பு தெரியுங்களா? இந்த 2 வெள்ளை அறிக்கை விட்டுருக்கீங்க பாருங்க, ஒன்னு நிதித்துறை, இன்னொன்னு மின்சாரத்துறை. இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுன்ட்டு அவங்களே பார்க்க மறந்துடுறாங்க. முதல்ல மின்சாரத்துறை, கரண்ட் எங்க பார்த்தாலும் கட்டாயினே இருக்குங்க, நைட்ல தூங்க முடியலங்க, மக்கள்லாம் வீதிக்கு போராட்டம் பண்றாங்க, மறியல்லாம் பண்றாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்ட்டு டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த கையோட கேட்டுக்கிறாங்க. எதை குறித்து கேட்டாலும் எதிர்கட்சிகளோட சதி, திமுகவோட போறாம, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாருன்னு எப்படியாவது கெட்ட பேரை ஏற்படுத்தணும்ட்டு மின்சாரத்துறைக்குள்ள அவங்க ஆட்களை வைத்து இந்த மாதிரி அக்கிரமம் பண்றாங்கன்னு சொல்ல தொடங்கி, அதுதான் விஷயம். என்னன்னா மக்கள் கிட்ட இவங்க ஆட்சிக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத உருவாக்குறதுக்காக தான் இந்த சதி வேலை. இங்க கொளத்தூர் மட்டும் இல்ல, இது ராயபுரத்துல கண்டே பிடிச்சிட்டாங்க. இதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர் கட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணி அவங்க ஆட்களே நீதியில வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வெளியே எதற்காக கேட்டா அந்த ஃபால்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்புற மாதிரி இல்லைன்னா இன்னும் நம்புற மாதிரி சொல்றோம் பாருங்க. ஃபியூஸ் கட்டையை திருடின்னு போயிட்டாங்களா, வீடியோ ஆதாரம் பதிவு பண்ணிக்குமே. என்னங்க இது, ஒரு இடத்துல ஃபியூஸ் கட்டையை திருடி போனா ஒரு இடத்துல மட்டும் தான் கரண்ட் கட் ஆகணும். தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலான இடங்களில் கரண்ட் கட் ஆகுது, நம்ப மாட்டீங்களா? சரி, நம்புற மாதிரி இன்னொன்னு சொல்றோம். ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சு. ஆமாங்க, எதுக்காக ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சு? ஹார்ட் டிஸ்க் கரண்ட்டுக்கு என்ன சம்பந்தங்க? ஊழல் பண்றாங்க. ஊழல் செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அந்த ஆதாரம் எல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல தான் இருந்தது. அதை எப்படியாவது மறைக்கணும்ன்றதுக்காக தான் ஹார்ட் டிஸ்க் திருடின்னு போயிட்டாங்க. இது வரைக்கும் 18 ஹார்ட் டிஸ்க் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரேண்டமா போயிருக்கு, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரேண்டமா போயிருக்கு. சார், மக்கள்லாம் வீதிக்கு வராங்க சார், மறியல் பண்றாங்க சார், கரண்ட் இல்லைன்ட்டு நைட் நேரத்துல. கருப்பு ஆடுகள் சிலர் உள்ள இருக்கிறாங்க சார். அது யாராவது இருந்துட்டு போட்டோம் சார், நீங்க கரண்ட் போட அதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டுபிடிச்சாச்சு கரண்ட் எப்படி போகுதுன்ட்டா? இல்ல, திருடு போன ஹார்ட் டிஸ்க கண்டுபிடிச்சாச்சு. எங்க ஆபீஸ்ல இருந்ததா? இல்ல, பெங்களூர்ல இருந்தது. இங்க திருடு போன ஹார்ட் டிஸ்க் பெங்களூர்ல கைப்பற்றப்பட்டிருக்கு.
அது சம்பந்தமாக 2 பேர் கைதாயிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா? அப்புறம் என்ன ஊழல் டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ள மாட்டிருக்குமே, அதுதான் ஃபோரன்சிக்ல கொடுத்து ரெக்கவரி பண்ண சொல்லியிருக்கோம். எடுத்துருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது தேரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, இப்போ காணாமல் போனது 18 ஹார்ட் டிஸ்க். ஆனா கிடைச்ச ஹார்ட் டிஸ்கோட எண்ணிக்கை 30க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க். என்னப்பா இது, திருடிட்டு போன ஹார்ட் டிஸ்க் நம்பரை விட கிடைச்ச ஹார்ட் டிஸ்க் நம்பர் அதிகமாகுது. போனஸுங்க. பாரி வள்ளல், கொடை வள்ளல், கர்ண மகாராஜர் ஆட்சியில எல்லாமே பாருங்க போனஸா கிடைக்கும். சரி, போனஸ் கிடைச்சது கூட இருக்கட்டுங்க. நீங்க தேடின ஆதாரம் ஏதாவது அந்த ஹார்ட் டிஸ்க்ல கிடைச்சதுங்களா? ரெக்கவர் பண்ணி எடுத்தாங்களா? அதை தேடி 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 பார்த்தாங்களாம். ஹார்ட் டிஸ்கோட ஸ்க்ரூவை கூட பாருங்க விட்டு வைக்காம ஃபுல்லா தேடி பார்த்துட்டாங்களாம். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்களாம். எந்த ஒரு ஆதாரமும் அதில் இல்லை. வழக்கமாக மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட டிரான்சாக்சன் பரிமாற்றங்கள் தொடர்புடைய ஆதாரங்கள் தான் கிடைச்சதே தவிர, ஆனா பாருங்க வேற எந்த ஒரு ஆதாரமும் அதுல இல்லை. சரிங்க, முக்கியமான ஊழல் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அழிச்சிருந்தாங்கன்னா அதையும் பார்த்தோமே. ஒருவேளை இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற மிக முக்கியமான ஆதாரங்கள் ஏதாவது அழிக்கப்பட்டு இருக்கான்ட்டு அதையும் பாருங்க சம்பந்தப்பட்ட துறை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்தெந்த வகையில் எப்படி எப்படிலாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற, அதாவது அதுல இருக்கும்னு நினைத்ததாக அந்த எதிர்பார்த்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அதுல இல்லை. வடிவேல் காமெடியில வர மாதிரி ஆஹா வட போச்சே அப்படிலாம் போகலைங்க. என்னங்க இது, ஹார்ட் டிஸ்க்ல கிடைக்கலாம் என்னங்க? அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஒவ்வொரு ஆதாரங்களோட ஹார்ட் காப்பீஸ் ஃபைல் பண்ணி மின்துறையில வச்சிருக்காங்க. அந்த ஹார்ட் காப்பீஸ் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாரு. ஹார்ட் டிஸ்க் போனா என்னங்க, ஹார்ட் காப்பீஸ் எங்ககிட்ட இருக்குன்ட்டு. கடந்த 5 வருடத்திற்கு அனைத்து டெண்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டேட்டா கணினியில இருக்குது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி சம்பந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது, அது இல்லாமல் கோல் பர்ச்சேஸ் சம்பந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது. சரி, அப்போ திருடு போன ஹார்ட் டிஸ்க் தான் மிக முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு, அதுக்காக தான் திருடின்னு போயிட்டாங்கன்ட்டு எவ்வளவு பெரிய பிரஸ் மீட் வச்சு பில்டப் பண்ணாங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிச்சுன்ட்டு பெரிய அளவில் பில்டப் பண்ணி சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அதுக்கு பேர் தான் இருகோடுகள் தத்துவம். எந்த செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது இவங்க தான் முடிவு பண்றாங்க. எந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்றது இவங்க தான் முடிவு பண்றாங்க. ஹார்ட் டிஸ்க் திருடு போயிடுச்சு, பூதாகரமான பிரஸ் மீட். திருடு போன ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிச்சுட்டு பெரிய அளவில் பேச மாட்டாங்க. அதுவும் பாருங்க, கிடைத்த ஹார்ட் டிஸ்க்ல இவங்க எதிர்பார்த்த அந்த ஆதாரங்கள் எதுவுமே அதுல இல்லைன்றதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. சரி, அதுல ஆதாரங்கள் இல்லைனாலும் ஹார்ட் காப்பீஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வெளியிடுங்க. எவ்வளவு ஊழல் இருக்குன்னு அதில் வெளியிட்டிருக்க வேண்டியது. சரி, அப்ப வெளியிடலன்னா வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட வெள்ளை அறிக்கை. ஹார்ட் காப்பீஸ் தான் எடுத்து போட்டிருக்க வேண்டியது வெள்ளை அறிக்கையோட சேர்த்து. கேப்பையிலேருந்து நெய் வடிதுன்னு சொன்னா சரி விடுங்க, அந்த உதாரணம் வேண்டாம். இப்போ ஏன் அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து போடலங்க? அந்த வெள்ளை அறிக்கையில வாதாட வந்தாங்கன்னு பார்த்தா வாக்குமூலம் கொடுக்க வந்திருக்காங்க. எல்லாமே பழைய மின்மாற்றிகள், ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வச்சுதான் சீரான மின்சாரத்தை கொடுத்துருந்தாங்க. சரி, இன்னொரு இடத்துல அந்த வெள்ளை அறிக்கையில எல்லாமே பழைய மின்மாற்றிகள், 20-25 வருஷ ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதை வெள்ளை அறிக்கையில சொல்றாங்க. சரி, இந்த ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வச்சுதானே அவங்க கரண்ட் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருந்தாங்க, அதை கேட்க மாட்டாங்க. சரி, எல்லாமே ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சொல்ற அதே இடத்துல தான் பாருங்க 99,573 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்குன்றாங்க. வேற யாரும் சொல்லல, வெள்ளை அறிக்கை கொடுக்குறோன்ற பேர்ல வாக்குமூல அறிக்கை கொடுத்திருக்காங்க. 99,573 மின்மாற்றிகள் இதுவரை அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா யாரால் அமைக்கப்பட்டது, யார் அமைச்சாங்க, யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது சொல்லணும் இல்லைங்களா சார்? என்ன பாருங்க, வந்த 40-45 நாட்களுக்குள்ள 99,573 மின்மாற்றிகள் கண்டிப்பாக தாவேக அரசு அமைத்திருக்க வாய்ப்பில்லை. அப்ப இந்த 99,573 மின்மாற்றிகள் யார் ஆட்சியில் அமைக்கப்பட்டதுன்ட்டு வெள்ளை அறிக்கையில கொடுங்க. ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா இல்ல, ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நீங்க வேக்கண்டா இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா இல்ல, எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணிருக்கீங்க. நிதித்துறையோட வெள்ளை அறிக்கை மரியா வில்சன் அவர்கள் கொடுக்கும்போது கடன் லீக்கேஜ் சொன்னாங்களே தவிர, ஆனா பாருங்க 35 லட்சம் கோடிக்கு மேலான நமது நாட்டோட பொருளாதாரத்தை குறித்து அதில் குறிப்பிடவே இல்லை. வரவு இருந்தாலும் செலவு பண்ண முடியும், செலவை மட்டுமே இவங்க பேசியிருந்தாங்க, வாங்கின கடனை மட்டுமே அந்த வெள்ளை அறிக்கையில் காட்டியிருந்தாங்களே தவிர நமது தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை அந்த இடத்துல சொல்லவே இல்லை வெள்ளை அறிக்கையில். அதே மாதிரி தான் இந்த மின்சாரத்துறையோட வெள்ளை அறிக்கையும் இருக்கு. கடன் வாங்கியிருக்காங்க, பாதாளத்தில் தள்ளிட்டாங்க, ரொம்ப மூழ்கி போற ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்றாங்க மின்சாரத்துறை குறித்து. சரி, மின் தேவைகளுக்கான செலவினங்கள் இருக்கு இல்லைங்களா, செலவினங்கள், அந்த செலவினங்களை குறித்த குறிப்புகள் அந்த வெள்ளை அறிக்கையில எங்குமே இல்லை. நாளுக்கு நாள் மின்சார தேவைகளோட அதிகரிப்பு அதிகமாகி கொண்டே இருக்கும் போது அந்த மின் தேவைகளுக்கான செலவினங்களை வெள்ளை அறிக்கையில ஏன் பெரிய அளவுல காட்டல? அரண்டவன் கண்ணுக்கு இருட்டா தெரியறதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான்
ஒவ்வொரு வருஷமும் இந்த மின்சாரத்துறையில இந்த தொகை ஏறுது பாருங்க. ஏங்க இந்த மாதிரி அதிகமாயிட்டே இருக்கு? ஸோ அந்த இடத்துல தான் லீக்கேஜ் இருக்கு. அந்த லீக்கேஜை நாங்க அடைக்கிறோம். இந்த டேரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி, அந்த கூடுற அளவுக்கு அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு தாராளமா அடங்கி சார். எம்சிஎல் ஃபெவி பாண்ட் எல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா அந்த லீக்கேஜ் எல்லாம் அடங்கி, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த வருஷம் செலவாகிற தொகை அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கிற இலவச மின் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் யாருங்க கணக்கில் சேர்ப்பாங்க? என்ன பாருங்க, இதற்கு முந்தைய 5 வருஷ ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்ட அந்த எண்ணிக்கை என்பது 2 லட்சமாமே. 2 லட்சம் புதிய மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்களாம். அப்ப ஏங்க ஒவ்வொரு வருஷமும் தொகை கூடாது? சோ அந்த வகையில மின்சார பயன்பாடு அதிகமாக தொகை ஒவ்வொரு வருஷமும் கூட்டிட்டு தானே போகும். சோ 99,573 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு வாக்குமூலம் கொடுக்க தொடங்கிய அந்த இடத்துல இருந்து ஊழல் மின்சாரத்துறை படுபாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்ற அடுத்த கட்டத்துல பாருங்க, வாக்குமூலம் கொடுக்குறாங்க. பற்றாக்குறை மின்சாரத்துறையோட 25 வருஷ ரெக்கார்டு வெள்ளை அறிக்கையில் அவர் கொடுத்தது தான். 2001 இருந்து 26 வரைக்கும் 25 வருஷ ரெக்கார்டை கொடுத்திருக்காரு. வருவாய், செலவு, பற்றாக்குறை. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது வந்த வருவாய், செய்த செலவு மற்றும் பற்றாக்குறை வரிசையா இருக்கு பாருங்க. கடைசி 5 வருஷம், அதாவது பாருங்க, திமுக கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருந்த அதிமுகவோட கடைசி 5 வருஷம் வருவாய் பற்றாக்குறை எடுத்து பார்த்தா 2014 இருந்து 2021 அந்த 5 வருஷத்துல 58,534 கோடி பற்றாக்குறை இருந்திருக்கு. 2011ஆம் ஆண்டில் இருந்து கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மொத்தமாக இருந்த மின்துறை வருவாய் பற்றாக்குறை என்பது 1,14,895 கோடி. இதைத்தான் நஷ்டம்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா லீக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா ஊழல்னு சொல்றாங்க. அந்த வகையில 2011 இருந்து 2021 வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வரைக்கும் 10 வருஷ அதிமுக ஆட்சி காலத்தில் மின்துறையோட மொத்த நஷ்டம் 1,14,895 கோடின்றாங்க. அப்ப திமுக விஞ்ஞான ஊழல், விஞ்ஞானத்தின் வழியாக ஊழல் பண்றவங்க 5 லட்சம் கோடி தேடி இருக்குமே, நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்களே, ஊழல் பண்ணிருப்பாங்களே, லீக்கேஜ் ஆயிருக்குமே. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த பிரம்மாண்டமான வெள்ளை அறிக்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிலீஸ் பண்ணாங்க. என்னப்பா எவ்வளவு திமுக 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்களா? நஷ்டம் ஆயிருக்குங்களே 34,447 கோடி. என்னப்பா சொல்றீங்க? ஒவ்வொரு 5 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் 56,000 கோடி 58,000 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்கும் போது திமுக ஆட்சியில் கடந்த 5 வருஷத்துல பற்றாக்குறை 34,447 கோடியா? அப்படிதான் சார் கொடுத்திருக்காரு வெள்ளை அறிக்கை நம்ம மினிஸ்டர் CTR அவர்கள். அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது ரொம்ப பயங்கரமான வருவாய் பற்றாக்குறை இருந்தது. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி 34,000 கோடிக்கு திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு பகிரங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காரு வெள்ளை அறிக்கையில. என்ன சார் உங்ககிட்ட பெரிய அளவுல எதிர்பார்த்திருந்தாங்களே, ஆர்டிஸ்ட்ல தான் கோட்டை விட்டாங்க. ஆனா வெள்ளை அறிக்கையில இறுக்கி பிடிச்சிருவாங்க பாருங்கன்ட்டு பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்களே. நீங்க என்னங்க திமுக பக்கம் நின்று இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கீங்க? இதற்கு முந்தைய திமுக 5 வருஷ ஆட்சி காலத்தில் எல்லா துறையிலும் லீக்கேஜ் அதிகமா இருக்குன்ட்டு ஒரு பக்கம் நெரேட்டிவ் செட் பண்றீங்க ஆட்களை வச்சு. அப்படி ஆட்களை வைத்து செட் பண்ற நெரேட்டிவாது பக்காவான நல்ல ஆட்களை வச்சு செட் பண்ணணுங்க. இப்ப பாருங்க, தேவையில்லாம நெரேட்டிவ் தான் செட் பண்றாங்கன்னு ஆர்டிபிஷியலா நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்ட்டு அவங்களே காட்டி கொடுத்துன்னு அடிக்கு மேல அடி வாங்கிடுறாங்க. ஆதாரபூர்வமான அடியை சொல்றோம், வாங்குறது ஒரு ஓரமாகட்டும். ஆதாரபூர்வமா இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கான வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்க வேண்டாமா? திமுகவை சுத்தமா மாட்டி விடுற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்களேங்க. வருவாய் பற்றாக்குறையை குறைச்சி செலவை கம்மி பண்ணி வருவாயை கூட்டி இருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த லீக்கேஜை கம்மி பண்ணி திமுக ஆட்சி காலத்தில் கொஞ்சமான லீக்கேஜ் தான் ஆகியிருக்குன்னு நீங்க தானே சொல்றீங்க வெள்ளை அறிக்கையின் வாயிலாக. அதிமுக கட்சி மேல நம்ம CTR சாருக்கு என்ன பிரச்சனை, என்ன கோபம் தெரியலீங்களே. அதிமுக ஆட்சி இருக்கும்போது தான் மின்சாரத்துறையில் அதிகப்படியான லீக்கேஜ் இருந்திருக்குன்ட்டு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காரு. ஒரு பக்கம் கடந்த 5 ஆண்டு இந்த மானைத்தேனை பொன்மானைன்னு போடுகிற மாதிரி 5 வருஷம்ட்டு எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. இந்த 5 வருஷத்துல மின்சாரத்துறை படுபாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சியில் தான் அதிகமான நஷ்டத்துல இருந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்த பக்கம் திமுக ஆட்சியில் நஷ்டத்தை குறைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. வடிவேல் கேட்பார் இல்லைங்களா, இதுல எதியா உண்மைன்ட்டு? அந்த மாதிரி தான் கேட்கணும். இதுல எதுங்க உண்மை? எதுவுமே உண்மை இல்லை, யாருமே உண்மை இல்லை, நாங்க மட்டும்தான் உண்மையானவர்கள். உண்மைன்னா நாங்கன்னா உண்மை இருக்குன்னா அந்த இடத்துல நாங்க இருக்கோம்னு அர்த்தம். நாங்க இருக்கோம்னு சொன்னா அந்த இடத்துல உண்மையை தவிர வேற எதுவுமே வாழாதுன்னு அர்த்தம்.
இருக்கட்டும், வாழட்டும், தப்பு கிடையாது. இந்த இடத்துல தான் 2 வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க இல்லைங்களா, மின்சாரத்துறை, நிதித்துறை. ஒரு பக்கம் நிதித்துறையில வெள்ளை அறிக்கை கொடுக்கும் போது ஐயா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாயில 64% ஒட்டுமொத்தமா அரசாங்க ஊழியர்களே எடுத்துக்கிறாங்க. ஐயா அரசாங்க ஊழியர்கள் எடுத்துக்கிறாங்களா? இல்லங்க, அரசுக்கு வருகின்ற வருவாயில் உதாரணத்துக்கு ₹1 வருதுன்னா அதுல 64 காசு 3 மிக முக்கியமான விஷயத்துக்கே போயிட்டுங்க. ஐயா எதுக்கு? அரசாங்க ஊழியர்கள் சம்பளம், இன்னொன்னு பென்ஷன், அடுத்து கடன், வாங்கின கடனுக்கு கட்டுற வட்டி. இந்த சம்பளம், பென்ஷன், வட்டிக்கே பாருங்க 64% தமிழ்நாடு அரசுக்கு வருகின்ற வருவாயில போயிடுதுங்க. மிச்சம் 36 காசை வச்சுதாங்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம சரி பண்ணணும். அப்படி இருக்கும்போது எப்படிங்கன்னு சம்பளம் பென்ஷன் நிதித்துறையோட வெள்ளை அறிக்கையில ஓன்னு அழுதுருக்காங்க. பெரும்பாலான அரசுக்கு வருகின்ற வருவாயில சம்பளம் பென்ஷன் சம்பளம்னு போயிடுதுன்னு நிதித்துறை வெள்ளை அறிக்கையில அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் மின்சாரத்துறையோட வெள்ளை அறிக்கையில எங்க மின்சாரத்துறையில இருக்கிற காலி பணியிடங்களை திமுக அரசு 5 வருஷத்துல நிரப்பவே இல்லை. இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல, எம்ப்ளாயிஸ் வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. இன்னைக்கு வந்து 10,000 கோடி செலவினங்கள் ஆகுதுன்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. ஏன்னா இந்த துறைக்கு அவங்க தான் முக்கியம். அதனால பாருங்க, தாவேக அரசு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன முடிவு? இந்த ஆண்டு மட்டுமே 20,449 பணியிடங்களை நிரப்ப போறோம். மின்துறையில மட்டும் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்ப போறீங்க? 20,449. 65,921 காலி பணியிடங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து 20,449 பணியிடங்களை இந்த வருஷத்துல நிரப்ப போறோம்ட்டு தாவேக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் சாதனைன்ட்டு அவங்க சொன்ன சாதனை எல்லாமே இதற்கு முந்தைய ஆட்சியில் உருவாக்கி வச்சுட்டு போனதுக்கு ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருந்தாங்க. இனிமே தான் பாருங்க புதுசா தேர்வெல்லாம் நடத்தி அந்த தேர்வின் மூலமாக தேர்வாகி வருபவர்களுக்கு புதுசா போஸ்டிங்லாம் போட்டு கொடுக்க போறாங்க. எப்படி இதெல்லாம் நடத்த போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல கேள்வி என்னவென்றால், நிதித்துறையோட வெள்ளை அறிக்கையில பெரும்பாலான காசு சம்பளத்துக்கே போயிட்டு பென்ஷனுக்கே போகுதுன்னு அழுகுறீங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் மின்துறையில மட்டும் இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு அழுகுறீங்க. அதே நிதித்துறையோட வெள்ளை அறிக்கையில வழங்கப்படும் பென்ஷனோட சதவீதம் ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறதுன்றீங்க. ஒரு துறையில 10,000 பேர் ஓய்வு பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த 10,000 பேரை மறுபடியும் உள்ள கொண்டு வரணும் புதுசா. சோ ஓய்வு பெறும் அந்த 10,000 பேருக்கும் பென்ஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு பதிலாக புதுசா நியமனம் பண்றோம், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதையும் வெள்ளை அறிக்கையில் அவங்களே சொல்லியிருக்காங்களே. ஒவ்வொரு வருஷமும் இந்த பென்ஷன் வழங்கும் சதவீத எண்ணிக்கை என்பது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அப்ப செலவு அதிகமாயிட்டே இருக்கும் போது தேவை அதிகமாகத்தானே செய்யும். இந்த 2 துறையோட வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நீங்க எதை சாதித்தீர்கள், எதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு சிம்பிளா சுலபமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க. ஏன்னா எதுக்காக இதை சொல்றோம்னா, நிறைய வெள்ளை அறிக்கைகளை தமிழ்நாடு இதற்கு முன்பாக பார்த்திருக்கு. வெள்ளை அறிக்கை குறித்த புரிதல் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்துக்கு தான் பாருங்க வெள்ளை அறிக்கை குறித்த புரிதல் புரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுங்களா? ரீல்ஸ். என்னப்பா திமுக ஊழல் பண்ணிட்டாங்களா? இல்லங்க, அதிமுக சேர்த்து தான் சொல்றாங்க. எங்க காதல வெளியே எங்க தலைவர் தளபதி பாருங்க திமுக தான் சொல்றாரு. அதனால பாருங்க அவர் வழியில போயிட்டு திமுக ஊழல் பண்ணிச்சு ரீல்ஸை பரப்பினுக்காங்க. பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு புரிய வைங்க. ஏன்னா உதய் மின் திட்டம் குறித்து ஏதாவது சொன்னா, என்னப்பா உதயநிதி கரண்ட் தானே, அவர் வீட்டு தானே போயிருக்குது, மூட்டை கட்டி கொள்ளையடிச்சு எடுத்து போய் கரண்ட் பீரோவில் வச்சிருக்காரு. அதனால தான் பாருங்க அந்த திட்டத்துக்கு உதயநிதி பேரை வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட புரிதல். சோ அந்த கூட்டத்துக்கு மட்டும் வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு தவறாமல் புரிய வைங்க. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் வெள்ளை அறிக்கை, இந்த 2 துறையோட வெள்ளை அறிக்கை எப்படி இருக்குன்னா, இந்த காமெடியில வரும் இல்லைங்களா, ஒன்ஸ் மோர். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் வெள்ளை அறிக்கை சம்பந்தமான விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.